காதலுக்காக பிரிந்த நட்பு, ஒரு பெண்ணுக்கு இருவர் போட்டி. முன்னாள் காதலி போட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்தவரை குத்திக் கொன்ற இந்நாள் காதலன். ஈரோடு மாவட்டம் பவானி திருவள்ளுவர் நகர் பகுதியை சேர்ந்த 23 வயதான சேது மணிகண்டன் நாற்காலி தயாரிக்கும் நிறுவனத்தில் வெல்டராக பணிபுரிந்து வந்தார். இவருடைய நண்பர் செங்காடு பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய குகநாதன் காளான் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் சேது மணிகண்டன் அவருடைய வீட்டின் அருகே வசித்து வரும் ஒரு இளம் பெண்ணோடு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து வந்த நிலையில் திடீரென அந்த பெண் சேது மணிகண்டனை விட்டுவிட்டு குகநாதனை காதலிக்க தொடங்கினாராம். அப்போதிலிருந்தே இந்த நண்பர்கள் பிரிந்து விட்டதாகவும் முறைத்து கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு தான் காதலித்த பெண்ணின் பிறந்த நாள் என்பதால் அந்த காதலை மறக்காமல் இருந்த சேது மணிகண்டன் அந்த பெண்ணின் புகைப்படத்தை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்து வாழ்த்து கூறியிருந்ததாக தெரிகிறது. அதே நேரத்தில் குகநாதனும் அந்த பெண்ணின் புகைப்படத்தை வைத்து பிறந்த நாள் வாழ்த்து ஸ்டேட்டஸ் வைத்திருக்க இதனை பார்த்த சேது மணிகண்டன் குகநாதனை செல்போனில் அழைத்து கண்டித்தாராம். இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட பிறகு இரவு நேரத்தில் பவானி அரசு மருத்துவமனை அருகே சேது மணிகண்டன் நின்று கொண்டிருந்த போது அங்கு கடுமையான ஆத்திரத்தில் வந்த குகநாதன் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கூரான ஆயுதத்தால் சேது மணிகண்டனின் மார்பு வயிற்று பகுதிகளில் சரமாரியாக குத்தி படுகாயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த சேது மணிகண்டனை அந்த பகுதி மக்கள் மீட்டு பவானி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சேது மணிகண்டன் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்க இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குகநாதனை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.